பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? உங்களுக்கு போன வாரமே ஞாபகம் இல்லை. நீங்க ஒரு மாதம் கழிச்சு வந்தா எப்படி ஞாபகம் இருக்கும் இல்லையா? புரியல. சரி, எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் யாருடையது? நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மூணுமே எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்போ? அவர் வரும் பொழுது. அவர் தான் நம்மளை பரிசுத்தம் படுத்துறாரா? ஆனா அவர் வரும் பொழுது எப்படி இருக்கணுமானா குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லு. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமால, நம்முடைய சரீரத்துல எது குற்றம் அப்படின்றது என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிவில் லால என்ன பண்றாங்க? என்ன குற்றம் செஞ்சிருக்காங்களோ அந்த குற்றம் தெரிஞ்சாதான் அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நீ தப்பு செஞ்சா எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துறாங்களா? ஒரு பிட் பாக்கெட் அடிச்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்களா? இல்ல. ஏன்? அதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. ஒரு கொலை பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அதிகபட்சமா மரண தண்டனை, குறைஞ்சபட்சமா ஆயுள் தண்டனை இப்படி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு 3 மாசம் ஜெயில வச்சுட்டு அவனை அனுப்பிச்சிடுவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. சட்டம் அதுக்கு என்ன பண்ணல? இடம் கூட. அப்ப எழுதி வைக்க பட்டு சட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ குற்றம் ஒரு கிரைம். குற்றம் தான் என்னது? ஒரு கிரைம். அப்போ நம்முடைய ஆவில, நம்முடைய ஆத்துமாவில, நம்முடைய சரீரத்துல என்ன இருக்கு? குற்றம் இருக்கு. அது என்னன்னா இப்ப என்ன பண்ணுங்க? நமக்கு தெரியல. அது தெரிஞ்சாதானே அதுல இருந்து நமக்கு விடுதலை ஆக முடியும், அதுல இருந்து தப்பிக்க முடியும். குற்றத்துல இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்டனை அனுபவிக்கணுமா? ஓட்டையை கண்டுபிடிக்கணுமா? இல்ல வக்கீல பிடிக்கணுமா? அப்புறம் என் சரீரத்துல என்ன குற்றம் செஞ்சிருக்கிறேன், என் ஆத்துமாவில் என்ன குற்றம் செஞ்சிருக்கிறேன், என் ஆவில என்ன குற்றம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிருக்கணும்? தெரிந்திருக்கு. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா இந்த வசனத்தின்படி அவர் வரும் பொழுது நாம குற்றம் உள்ளவர்களா இருப்போமா, குற்றமற்றவர்களா இருப்போமா? பதில் சொல்லணும். இப்ப ஆண்டவர் வந்தா இந்த வசனத்தின்படி நாம் குற்றம் உள்ளவர்களா, குற்றமற்றவர்களா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கு. இப்ப ஆண்டவர் வந்தா உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்குதா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? சொல்லுங்களேன். தெரியல. என்ன பண்ணல? தெரியல. நான் எத்தனை வருஷமா இருக்கிற பைபிள் வசனத்துல? நான் ரொம்ப வருஷமா விசுவாசம் பிரதர். ஆனா தெரியல. என்ன குற்றம் எதுன்னு தெரியல, பாவம் என்னன்னு தெரியல, அக்கிரமம் என்னன்னு தெரியல. ஏன்னா பைபிள்ல இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், தெரிஞ்சுக்கொள்றோம், நிறைய பேர் சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா இது எதோட சேர்க்கணும் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணல? தெரியல. நான் போன வாரம் ஒரு வசனம் எடுத்தேன்.
நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும்னா இயேசு தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணிருக்காரு? பூமியில கொடுத்திருக்கிறார். சிலுவையில அறையும் பொழுது இயேசுக்கு ஈட்டில குத்தும் போது தண்ணீரும் ரத்தமும் வந்தது. ஆவியை என்ன பண்ணிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்ததாக வசனத்தை பார்த்தோம் யோவான். இயேசு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய தண்ணீரையும் அவருடைய ஆவியை என்ன பண்ணிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்காரு. வசனத்தை எடுத்து எதோட சேர்க்கணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். கவனிங்க, இந்த ஆவி ஆத்மா சரீரம், இந்த ஹோல் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதா என்ன பண்ணணும்? காக்கப்படும். இந்த ஹோல் பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம பிரசங்கிக்கிறதுக்கா? நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கா? சொல்லிக் கொடுக்கறதுக்கா? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேதம்? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கு. ஆமாவா இல்லையா? கரெக்ட் இருக்கணும் பிரதர். ஆமா பிரதர். ஆனா குற்றம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்க பைபிளை படிப்போம், ஆனா அதுல சில விஷயத்த என்ன பண்ணிக்க மாட்டோம், கேட்கலாம் மாட்டோம், தெரிஞ்சுக்கலாம் மாட்டோம். பைபிள் இருந்தா போதும், போதும் என்று மனதில் கூடிய தேவ பக்திய இந்த வசந்த கூட சொல்லிட்டு தப்பிக்கிறவங்களும் என்ன இருக்காங்க இந்த பூமியில இருக்கா. இது போதும் பிரதர், இது போதும், எனக்கு இதெல்லாம் தேவை. அப்போ உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா காக்கப்படாது. முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கங்க. இந்த வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய ஆவியில, உங்க ஆத்மாவில, உங்க சரீரத்துல குற்றத்தை நீக்கணும். குற்றத்தை நீக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சாலும் அதை நீக்க முடியாது. தெரியலன்னா என்ன பண்ண முடியாது? நீக்க முடியாது. சரி, இன்னொரு கேள்வி. ஆத்துமானா என்ன? சரீரம்னா என்ன? சரீரம்னா என்ன? நம்ம கை கால் நம்ம பாக்குறோமே, இதான் சரீரம். இதான் ஆத்துமானா சொல்லுங்களேன். புரியல. ஆத்துமானா என்ன? சத்தமா? ஆத்துமானா என்ன? நம்ம எத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வரோம், ஆத்துமா ஆதாயம் பண்ணோம்னு சொல்றோம். ஆனா ஆத்துமானா என்னன்னு வெளில இருக்கிறதுனா ஆத்துமாவா, இல்ல நமக்குள்ள இருக்கிறது ஆத்துமாவா? எது ஆத்துமா? ஆண்டவர் நீங்க எந்த ஆத்துமாவை சொல்றாரு? ஆத்துமானா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். புரியல. இருதயத்தின் எண்ணம். அப்புறம் குட். அப்புறம் உள்ளான மனுஷன். அப்புறம் அப்புறம் ஆத்துமான. இப்போ இந்த ஆத்துமாவில நான் குற்றவாளியா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? புரியல சிஸ்டர். செஞ்ச குற்றத்தை உணரணும்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது நல்லது. அப்புறம் சகோதரிகளா இருக்கிறீங்க, சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. சகோதரி இந்த பக்கம் இருக்காங்க, சொல்லுங்களேன். ஸ்பெஷல் கேஸ் இது. என்னன்னா பைபிள்ல நம்ம படிச்சுட்டு இவ்வளவு நாள் ஆத்துமானா என்னன்னு தெரியாம இருக்கிறது என்னதான்? அது ஒரு குற்றம் தான். அது ஒரு எல்லாம் தெரியும் பிரதர். இப்ப சொன்னா நீங்க கலாய்ப்பீங்க, ஃபன் பண்ணுவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத தான் நாங்க சொல்லாம இருக்கிறோம். இந்த தப்பு இதெல்லாம் என்கிட்ட தான் முடியும், ஆண்டவர்கிட்ட முடியவே முடியாது. யார்கிட்ட முடியும்? மனுஷங்கிட்ட தான் முடியும், ஆண்டவர்கிட்ட முடியாது. ஆத்துமானா என்ன நமக்கு தெரியாத வரைக்கும் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற குற்றத்தை என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியவே முடியும், முடியவே முடியாது, முடியவே முடியும். வேதத்துல வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. கொலேசியர் 3:10.
ம் 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 ம். இங்க ஒரு மனுஷனை சொல்லப்படுது. என்ன மனுஷன்? புதிய மனுஷன். சரி, அடுத்து 2 கொரிந்தியர் 4:16. இங்க 2 மனுஷனை பத்தி சொல்லப்படுது. என்ன மனுஷன்? புறமான மனுஷன், உள்ளான மனுஷன். அந்த வசனத்துல என்ன மனுஷன் பாத்தீங்க? புதிய மனுஷன். இப்ப இந்த 3 மனுஷனையும் எடுத்து நீங்க எதோட சேர்ப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னா, அந்த அறிவு உங்களுக்கு உண்டாகலைன்னா நம்ம யார் தான்? குற்றவாளி தான். நல்லா கவனிச்சுங்க. வசனங்களை எடுத்து அது என் ஆத்துமாவுக்கா, என் ஆவிக்கா, என் சரீரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க விளங்கி கொள்ளணும். இப்ப நான் கேட்கிறேன், புறமான மனுஷன் யாரு? எதோட சம்பந்தப்பட்டது? சரீரத்தோட. சூப்பர். உள்ளான மனுஷன் சொல்றது யாரோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. சூப்பர். இப்போ புதிய மனுஷன் ஒண்ணு போட்டிருக்கு, அது யாரோட சம்பந்தப்பட்டது? ஆவி. இப்ப விளங்குதுங்களா நான் சொல்ல வர்றது? வசனங்களை எடுத்தா அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா காக்க முடியுதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை படிச்சுட்டு இது சரீரத்தோட சம்பந்தப்படுத்தணுமா, இது ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தணுமா, இது ஆவியோட சம்பந்தப்படுத்தணுமான்ற அறிவு நமக்கு உண்டாகல அப்படின்னா நம்முடைய குற்றம் என்ன ஆகாது, நம்ம இடத்துல இருந்து போகவே போகாது. ஆண்டவர் குற்றத்தை நீக்குவார் கிடையாது. உன் குற்றத்தை நீக்குவதற்காக தான் இந்த வேதத்தை யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு? யார் கையில? புறஜாதி கையிலையா? யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு வேதம்? யார் கையில எல்லாம் வேதம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த வசனத்தை படிச்சுட்டு உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரத்துல குற்றமற்றதா இருக்கணும் படி நீங்க காக்கப்படும். விளங்குதுங்களா? இப்ப ஒரு வசனத்தை எடுத்த உடனே புறமான மனுஷனா சரீரம், புதிய உள்ளான மனுஷனா ஆத்மா, புதிய மனுஷனா ஆவின்னு சேர்க்கிறீங்க. அதே போல போன வாரம் நான் எடுக்கும்போது ஞானஸ்தானத்தை பத்தி எடுத்து, ஜலத்தினால ஞானஸ்தானம், ஆவியினால ஞானஸ்தானம், அக்னினால ஞானஸ்தானம். இப்ப ஜலத்தினால ஞானஸ்தானம் எதோட சம்பந்தப்படுத்துவீங்க உங்ககிட்ட? ஜலன்னு வந்தாலே நீங்க ஆத்மா கிட்ட தான் போகணும். எங்க போகணும்? ஜலன் வந்தால ஆத்மா. அக்னி சரீரத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும், ஆவி ஆவியோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்ப 3 ஞானஸ்தானம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியில கொடுக்கிறார். ஜலத்தினால ஞானஸ்தானம், அக்னினால ஞானஸ்தானம், ஆவினால ஞானஸ்தானம். அப்ப உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா காக்கும்படிக்கு ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீ கடந்து வரதுக்காக உன்னுடைய ஆவில ஞானஸ்தானம், அக்னியில ஞானஸ்தானம், ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். சும்மா மேலோட்டமா போயிட்டு இருக்கேன், உள்ள போகும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி ஞானஸ்தானத்தை வச்சிருக்கிறேன். அது ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. இதுல நீங்க உடன்படிக்கையில கடந்து வரணும். உங்க சரீரத்துல உடன்படிக்கை பண்ணணும், உங்களுடைய ஆத்மால உடன்படிக்கை பண்ணணும், உங்களுடைய ஆவில உடன்படிக்கை பண்ணணும். அந்த 3த்தையும் உடன்படிக்கை பண்றதுக்கு ஆண்டவர் 3 ஞானஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. ஜலத்தினால, அக்னினால, ஆவியினால. அதான் எடுத்து பகுத்து பிரிச்சு என்ன பண்ணணும்? வேதத்தை பார்க்கணும். அப்படி பார்க்காம குழம்பு, ஒரு சாப்பாட்டுல ரசத்தையோ மோரையோ குழம்பையோ சாம்பாரையோ சிக்கன் குழம்பையோ ஊத்தி பெசஞ்சு என்ன பண்ணணும்? என்ன வாய் உள்ள போகுது அவ்வளவுதானே. அப்படி சாப்பிடுறீங்களா என்னைக்காச்சும்? இல்ல சகோதரர்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த தெய்சால போட்டு எல்லாத்தையும் குழப்பி பரட்டி கொடுக்குறாங்களா? அது எது என்ன பண்றாங்க? தனியா கூட்டு தனியா, சாம்பார் தனியா. சாம்பார் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரசம் வேணுமா மோர் வேணுமான்னு கேட்டுதான் கொடுக்குறாங்க. 2த்தையும் மிக்ஸ் பண்ணியா கொடுக்குறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா, மிக்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்பீங்க? உனக்கு என்ன இருக்கா? இப்ப நான் உங்க என்ன கேட்கணும்? நான் என்ன கேட்கணும்? வயசுல பெரியவங்களா இருக்கிறாங்க, மன்னிக்கணும். வசனமே நம்மளை கேக்குது, என்ன இருக்கான்ட்டு. என்ன இருக்கா? அப்போ வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? முதல்ல பேசிக்கா ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மத்தவங்க கிட்ட அங்க இங்க அவர் அப்படி அப்படிலாம் வேணாம்.
நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்முடைய ஆவி இருக்கு, நம்முடைய ஆத்மா இருக்கு, நம்முடைய சரீரம் இருக்கு. இதை எப்படி நான் சுத்தம் பண்ணணும்? இதை எப்படி நான் கிளீன் பண்ணணும்? இதுல இருந்து தண்டனையில இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்? என் ஆத்மா நான் எப்படி காத்துக்கொள்ளணும்? என் ஆவியை நான் எப்படி காத்துக்கொள்ளணும்? என் சரீரத்தை நான் எப்படி காத்துக்கொள்ளணும்? நல்லா இருக்கு நீங்க கேட்கும் போது, பேசும்போது. ஆனா அதை செய்யும் போது தான் என்னவா இருக்கு எங்களுக்கு? அப்போ ஆத்துமானா மனுஷன் நமக்கு என்னன்னு தெரியலன்னா, ஆத்துமாவுடைய வேலைகள் என்னன்னு தெரியலன்னா, நாம ஆத்துமாவில தேவன் எதிர்பார்க்கிற அந்த குற்றமற்றவர்களா நாம இருக்கணும்னா, ஆத்துமானா என்ன நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? தெரிஞ்சே ஆகும். ஆமென். ஆத்துமாக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்துல. இன்னொரு பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேருனா அதுக்கு பேரு இருதயம். அதுக்கு பேர் என்ன? இருதயம். இன்னொரு பேரை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளம். இப்ப ஆத்மா, இருதயம், உள்ளம், இந்த மூணுமே என்னதான்? ஒரே காரியத்தை தான் குறிக்குது. நல்லா விளங்கி கொள்ளணும். நீங்க அப்பதான் வேதத்தில் நீங்க போகும்போது அது உங்களுக்கு புரியும். ஆத்மாக்கு மறுபேர் என்ன? மறுபேர் என்ன? இருதயம். இன்னொரு பேர் என்ன? உள்ளம். அப்போ நம்முடைய ஆத்மாக்கு எத்தனை பேர் இருக்கு? இந்த பிரதர் வந்தாலே எத்தனை தான் எடுப்பாரு எப்போதுமே. நான் எடுக்கல. எதுல இருக்கு? நல்லா புரிஞ்சுங்க. வேதத்துல இருக்கிறத நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். அப்போ ஆத்மா, இருதயம், உள்ளம். இப்போ ஆத்மா என்னன்னு உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் உள்ள போக போறோம். அப்ப ஆத்மாவில நீங்க குற்றமற்றதா காக்கப்படணும்னா ஆத்மாவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவில என்ன நடக்குது? இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இந்த உள்ளான மனுஷனுடைய வேலை என்ன? இந்த உள்ளான மனுஷனுடைய தன்மை என்ன? இந்த மனுஷனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை வேதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்முடைய ஆத்மாவை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது? சரி செய்யவே முடியாது. அவர் வரும்போது நம்முடைய ஆத்மா குற்றம் உள்ளதாக என்ன பண்ண எப்போதுமே இருக்கும். இப்ப யாருக்கெல்லாம் குற்றம் நீங்கணும், யாருக்கெல்லாம் குற்றம் உள்ளதாக இருக்கணும்? எனக்கு குற்றம் உள்ளதாக இருக்கட்டும், பரவாயில்ல பிரகாஷ் சொல்றவங்க கை தூக்குங்க. சத்யராஜ் பாக்குறாரு, நீங்க தான் கை தூக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கெல்லாம் குற்றம் அற்றவனா நான் இருக்கணும் அவர் வரும்போது அப்படின்னு நினைக்கணும், கை தூக்கு. நான் குற்றம் அல்லாதவனா இருக்கணும் ஆண்டவர் வரும் பொழுது. இப்ப கை தூக்காதவங்க குற்றம் ஏற்கனவே இல்லாம இருக்கிறாங்க, இப்ப வந்தவங்களும் போயிடுவாங்க ஆண்டவர். சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை. என்ன கொடுக்கிறாரா? எதுல கொடுக்கிறாரு? எங்க கொடுத்திருக்கிறாரு? அத இப்ப இருதயம் சொல்றதுனால நம்ம இருதயத்துல எடுத்துக்கிறோம். அங்க என்ன என்ன மென்ஷன் பண்ணி நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். நம்முடைய ஆத்மாவில ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞானமும். ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கங்க. இந்த ஞானம் இல்ல, நீங்க சொல்லப்பட்டிருக்க ஞானத்தை வச்சுக்கங்க. இங்க முக்கியமான விஷயம் உணர்வு. என்ன கொடுத்திருக்கிறாரு? உணர்வு. நம்முடைய ஆத்மாவில ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? உணர்வு. இந்த உணர்வு நம்ம கிட்ட வேலை செய்யலன்னா நம்மளோட நிலை என்ன? நல்லா கவனிங்க. உணர்வுன்ற விஷயம் நம்ம கிட்ட வேலை செய்யலன்னா நம்ம நிலைமை என்ன? நீ யாரு? நம்ம ஒரு குணம். சாதாரணமா சரீரத்துல உணர்வு நம்ம பாக்குறோம். இப்ப ஆத்மால ஒரு உணர்வுன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம யாரு தான்? ஒரு மனுஷன் செத்துட்டானா இல்லையான்னு பாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க?
மூக்குல நூல் விட்டு பார்ப்போம், பேப்பர் வச்சு பார்ப்போம், அது ஒரு பக்கம். அந்த ஐடியாலாம் தோணலாம் என்ன பண்ணுவீங்க, சரீரத்தை வச்சு ஆட்டு நாட்டுவீங்க, எழுப்புவீங்க. அப்புறம் இங்க வச்சு பார்ப்பீங்க, பல்ஸ் இருக்குதா பார்ப்பீங்க, அப்புறம் இருதயத்துல கை வச்சு பார்ப்பீங்க. எல்லாம் பண்றீங்களா இல்லையா? எல்லாம் பண்றோமா? இப்போ உணர்வு இல்ல இருக்குதா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஒரு வசனத்தை சொன்ன உடனே கவனிங்க, இந்த வசனம் அவருக்கு தான் சொல்றாரு எனக்கு தெரியும். உணர்வு வேலை செய்யுதுல்ல? இந்த வசனத்தை யாருக்கு தான் சொல்றாரு? இப்ப நான் சொல்ற வசனம் கமலுக்கு தான் அப்படின்னா அது உணர்வா? அதுவும் உணர்வு தான், ஆனா அது தவறான உணர்வு. வசனத்தை யாருக்கு தான் சொல்றாரு? யாருக்கு தான் சொல்றாரு? என்னுடைய ஆத்மா. உணர்வுன்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த உணர்வை தான் ஆண்டவர் மனுஷனுக்கு முதல்ல வைக்கிறார். மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளவன் ஆகும். ஆண்டவர் நாசியில சுவாசத்தை ஊதுனவன அவனுக்குள்ள என்ன உண்டானுச்சுன்னா, அந்த ஆத்துமால என்ன உண்டானுச்சு? ஃபர்ஸ்ட் உணர்வு. எதை சொன்னாலும் நீ உணரணும். நீ உணராம இருக்கிற அப்படின்னா நீ செத்ததுக்கு சமம். உன் ஆத்துமா என்னவா இருக்கு? செத்து போயிருக்கு. உணர்வு இல்லாம இருக்கு உன் இருதயம், உன் ஆத்துமா உணர்வு இல்லாம இருக்கு. ஆண்டவர் உன்னை படைக்கும் போது எப்படிதான் படைச்சிருக்கிறாரு? உணர்வோட தான். அந்த ஆத்துமால தான் எதை வச்சிருக்கிறாரு? உணர்வுன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார். அந்த உணர்வு வேலை செய்யலன்னா நீ செத்ததுக்கு சமம். உன்னை கடைசியில எங்கன்னா அடக்கம் பண்ணணும். பூமியில வாழும் போதே நீ செத்தவனதான் வாழ்றனா, கடைசியில உன்னை எங்கதான் அடக்கம் பண்ணணும்? அக்னியும் கந்தகமும் கடலை தான் உன்னை என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். வேற எங்கேயுமே அடக்கலாம் கிடையாது. உணர்வை வேலை செய்ய வைக்கணும். வசனங்களை படிக்கும் பொழுது உணர்வடைஞ்சு அந்த வசனம் சொல்ற காரியங்களை நாம கேட்காம அதற்கு மீறி செய்யும் போது உணர்வுல நம்ம செத்தவர்களா இருக்கிறோம். நம்முடைய குற்றம் நீங்கப்படாது, நம்ம குற்றத்தில் தான் நடப்போம். அப்ப ஆத்மாவோட வேலை என்னன்னா, ஒரு விஷயத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா உன் உணர்வை என்ன பண்ண வைக்கணும்? ஆத்மா வேலை செய்ய வைக்கணும். நீ உணர்வு அடையணும். ஒவ்வொரு வசனத்தை சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் பொழுதும், ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் உனக்குள்ள என்ன உண்டாகணும்? இந்த வசனம் என்ன சொல்லுது எனக்கு, அதை நான் செய்யணும். அப்போ ஆத்மாவில தான் உணர்வுன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது இருக்கு. முதல் ஸ்டெப் உணர்வு. ஆத்மாவில தான் என்ன உண்டாகுது? உணர்வு. அப்ப உள்ளான மனுஷனுடைய வேலை என்னன்னா உணர்வு உள்ளவனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? உணர்வு உள்ளவனா இருக்கணும். உணர்வு உங்ககிட்ட வேலை செய்யணும்னா நீ தண்டனைக்கு தப்பவே முடியாது. உன்னுடைய குற்றம் நீங்கவே நீங்காது. அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? உணர்வு. வசனத்தை வாசிக்கும் போது உணர்வு உண்டாகணும். வசனத்தை வாசிக்கும் போது உணர்வு உண்டாகணும். செத்தவனை போல இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:22. சூப்பர் பேர் ஒன்று வச்சுக்கிறார் நமக்கு. உணர்வு இல்லைன்னா என்ன பேரு? அதெல்லாம் இல்லை, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு மேல போங்க. ஏதோ ஒரு பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாரு. என்ன பிள்ளைகள்? நீ உணர்வே இல்லைன்னா நம்ம யார் தான்? பைத்தியமுள்ள நான் சொல்லலைங்க, என் மேல கோவப்படாதீங்க, பைபிள் சொல்லுது. நமக்குள்ள உணர்வு உண்டாகல. ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனம் என் ஆத்மாவுக்கு சேருது, இந்த வசனம் என் ஆவிக்கு சேருது, இந்த வசனம் என் சரீரத்துக்கு சொல்றாரு ஆண்டவர் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகலைன்னா நாம யாருன்னு கேட்டீங்கன்னா பைத்தியமுள்ள யார் பிள்ளை? பைத்தியமுள்ள
இப்ப யாருன்னா உங்களை பார்த்து பைத்தியம் சொன்னா நீங்க கரெக்ட்னு சொல்லுவீங்களா தப்புன்னு சொல்லுவீங்களா? பைத்தியம் இங்க வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? யார் நான் பைத்தியமா உனக்கு கேட்போமா கேட்க மாட்டோமா? நீ உணர்வடையலன்னா ஆண்டு உன்னை எப்படிதான் கூப்பிடுறாரு? பைத்தியமே இங்க வா. நீங்க ஆண்டவருக்கு அப்படி கூப்பிடலாம் என்ன இல்ல எண்ணம் இல்ல. அவர் சொல்றாரு நீ உணரலன்னா நீ அந்த லிஸ்ட்ல தான்பா, அந்த கேட்டகரியில தான்பா இருக்கிற. நீ என்ன பண்ணல? பைத்தியம் உள்ள போய் வசனத்தை ஒரு மனுஷன் உணராம என் சரீரத்துக்கு தான் சொல்லப்படுது. இந்த வசனம் என் சரீரத்துக்கு தான் சொல்லப்படுது. களவு செய்யாது இருப்பாயாக. இது எதோட சம்பந்தப்படுத்தணும் நமக்கு தெரியாது. ஆவிலையா ஆத்துமால சரீரத்திலையா தெரியாது. ஆவின் கனி என்னது? அன்பு, சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அப்புறம் வேற ஒரு 3 கனி. மொத்தம் 12 கனி. இந்த 12 கனிய 4 கனியா உங்களுடைய ஆவில உங்க ஆத்மாவில உங்க சரீரத்துல கனெக்ட் பண்ணவே நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. அப்புறம் எப்படிதான் நம்ம கனி கொடுக்கறது? அப்புறம் எப்படிதான் கனி கொடுக்கறது? நீங்க கிட்னி ஆபரேஷன் போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணா ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்களேன். கால் எலும்புல பிரச்சனை சொல்லிட்டு போய் ஆபரேஷன் பண்ணா மூளையில ஆபரேஷன் பண்ணா ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்களேன். அக்சஸ் சைன் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க டாக்குமெண்ட்ல? அது மட்டும் கொடுக்க மாட்டீங்க. அறிவா இருக்கிறீங்க. எந்த கனியை எதுல கொடுக்கணும்னு தெரியாம எல்லா கனியும் என்ன பண்றீங்க? ஆவின் கனி ஆவின் கனின்னு சொல்லிடுது. கனி என்னமோ ஆவின் மூலமா தான் வருது. ஆனா இது சரீரத்துல கொடுக்கணும், இது ஆத்மாவில கொடுக்கணும், இது ஆவில கொடுக்கணும் நம்ம உணராம இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம பைத்தியக்கார பிள்ளைங்க தானே. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? நீ ஆவில கனி கொடுக்கலனா, நீ சரீரத்துல கனி கொடுக்கலனா, நீ ஆத்மாவில கனி கொடுக்கலனா, நீ குற்றமுள்ளவனா தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நீ குற்றமுள்ளவனா தான் இருக்கணும். உன் ஆத்மாவில ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மாவில என்னத்தை வச்சிருக்காருன்னா உணர்வுன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1 உணர்வு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:73. வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம எப்படி ஆகணுமா? உணர்வுள்ளவனா ஆகணும். வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னவா ஆகணும்? உணர்வுள்ளவனா ஆகணும். ஏன் நம்மளால வசனத்தை கற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 6:52 எடுத்து வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். கவனிங்க. நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கான்? கடினம் உள்ளதா இருக்கு. ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, உணரவே உணராது. எவ்வளவு சொல்ல உணரவே உணராது. அப்புறம் எப்படி நீ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளாம இருப்ப? நீ எப்படி குற்றம் இல்லாம இருப்ப? நீ கிரைம் தான், நீ கிரிமினல் தான். நீ யார் தான்? கிரிமினல் தான். அப்ப உன் ஆத்மால உணர்வுன்ற ஒரு விஷயத்த வேலை செய்ய வைக்காம நீ இருக்கிற அப்படின்னா நீ கிரிமினல், யுவர் கிரைம். உன்னை இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்க ஆண்டவர் சொல்றாரு. கடினமா வைக்காதப்பா. யாருன்னா சொல்றத கவனி, கேள், செய். இதெல்லாம் நீதிமொழிகளை சொல்லி வச்சிருக்கிறார். உன் தகவன் போதை கேள், உன் தாயின் புத்தி என்ன பண்ணாத, கல்லாத. எனக்கு தாயும் தகவன் இல்ல, செத்துறாங்க. நான் யாரை வச்சு கேட்கணும்? ரொம்ப ஞானமா கேள்வி கேட்கிறது. வசனம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் யார் தான்? யார் தான்? யார் தான் ஆவிக்குரிய தகப்பனும் தாயும்? அவங்க தப்பா சொன்னா கூட என்ன பண்ணிதான் ஆகணும். ஏன்னா யார் கணக்கு ஒப்பிக்க போறது? தப்பா சொன்னா அவங்க கணக்குல மாட்டிக்க போறாங்க. ரைட்டா சொன்னா நமக்கும் கிரெடிட், அவங்களுக்கும் கிரெடிட். விளங்குதுங்களா? விளங்குதா? உனக்கு ரூல்னா ரூல் தான், நீ ஃபாலோ பண்ணும். நீ லைன் போட்டதை தாண்டி வந்தா 500 ரூபாய் ஃபைன் கட்ட, நீ ஃபைன் கட்டி தான் ஆகணும்.
அவன் கேமரால காட்டுவான், நீ என்ன பண்ணிருக்க, லைனை தாண்டி இருக்கு. அப்போ ஆத்துமால உணர்வு அடையணும்னா உங்களுக்குள்ள நமக்குள்ள கடின இருதயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கடின இருதயமா இல்லாம உணர்வுள்ளவனா இருந்து வசனம் சொல்லுகிறபடி உடைய வசனத்துல நான் உணர்வுள்ளவன் ஆகும்படி என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. தாவீது சொல்றான். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 119 125 வசனம். சாட்சிகளை வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அதுல நமக்கு சாட்சியா சில வசனங்கள் வச்சிருக்கிறார். அப்பா உன் ஆத்மாவை எப்படி பாதுகாத்துக்கொள், உன் ஆவியை எப்படி பாதுகாத்துக்கொள், உன் சரீரத்தை எப்படி பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை வரும்போது உன் ஆத்மாவுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து நீ என்ன பண்ணு, உணர்வு. நீ உணர்வு அடையலைன்னா உன் ஆத்மா குற்றமுள்ளதா இருக்கணும். முதல் காரியம் உணர்வு. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க, பிரசங்கி 2:22. இரண்டாவது காரியம் என்ன வருது பிரசங்கில? இருதயத்தின் எண்ணங்கள். இருதயத்தின் எண்ணங்கள். அப்போ உங்க ஆத்மால எண்ணங்கள் ஒரு விஷயம் இருக்கா? யாருடைய இருதயத்துல எண்ணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு? என்னன்ற விஷயம் என்ன வேலை செய்யும்? புரியல. என்னன்ற விஷயம் என்ன வேலை செய்யும்? என்ன பண்ணும்? யோசிக்குமா? கரெக்டா? என்னன்ற விஷயம் என்ன பண்ணும்? தெரியல. யோசிக்குமா? அது ஒரு அஞ்சாவது பாயிண்டா யோசனை வச்சிருக்கிறேன் நான். அப்ப நான் இதை எடுத்து சொல்லும் போது என்னன்றது அடிபட்டுரும் இல்லையா? என்னன்ற விஷயம் என்ன பண்ணும்? சரி, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8:22 வாசிங்க. வாசிங்க. குணாதிசயங்களை எடுத்துக்காட்டும். எண்ணங்கள் என்ன எடுத்துக்காட்டும்? கேரக்டர் என்ன பண்ணும்? எடுத்து கொடுக்கும். வசனத்தை படிக்கும் பொழுது உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்றது என்ன பண்ணி பார்க்கணும்? பார்க்கணும். வசனம் உன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லும். அதை நீ உணர்வடைஞ்சு அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுவாத, அப்ப என் ஆத்துமா எப்படி இருக்கு, என் கேரக்டர் சரியா இருக்கா, என் கேரக்டர் எப்படி இருக்கு, நான் நல்ல கேரக்டர் இருக்கிறேன்னா கெட்ட கேரக்டர்ல இருக்கிறேன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஆண்டவர் எந்த கேரக்டர் தான் வச்சிருக்கிறாரு? நல்ல அம்புட்டம் பொய். வசனத்துல வசனம் கேரக்டரை காட்டுது. அப்போ அதுக்கப்புறமா நான் நல்ல கேரக்டர் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்னதான்? எங்க 2 ட்ரெஸ் இருந்தா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருன்னு சொல்லிருக்கு. ஒரு கண்ணத்துல வச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லு. உன் சகோதரன் நிந்திக்காதுன்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னது? உன் கேரக்டரை வெளிப்படுத்தமா படுத்தாத? சொல்லுங்களேன். பீரோவை திறந்தா அவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. ஆனா பைபிள்ல சொல்ல 2 ட்ரெஸ் தான் உனக்கு கொடுத்துருக்கு. நீங்க ஏதாவது கொடுக்குறியா? உனக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு மீதி ஏதாவது எடுத்து கொடுக்குறியா? சொல்லுங்களேன். மினிமம் 12 புடவை, மேக்சிமம் 21 புடவை. இதுக்கு மேல நீ புடவை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு அக்கிரமம் இருக்கிற பாவமா மாற்ற நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்னா யாரெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும்?
நான் சொல்ல விரும்பல, யாரெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும். நான் எப்படி எடுத்து கொடுக்குறேன்? என்கிட்ட பட்டு புடவை 21 புடவை இருக்குது. விளங்குதுங்களா உங்க கேரக்டர்? அப்புறம் என்கிட்ட குற்றம் இருக்காது, என் ஆத்மால குற்றமே கிடையாது, ஆண்டவர் ரொம்ப நான் போயிடுவேன். எப்படி பாசிபிள்? சும்மா அழிஞ்சு போற ட்ரெஸ்ஸுக்கே இப்படி ஒரு பிரச்சனைனா, அழியாத ஆத்மாவை நீ பாதுகாத்துக் கொள்ளணும், காக்கணும்னா வசனம் சொல்ற நீ கேட்டுதானே ஆகணும். விளங்குதுங்களா? முதல்ல பேசிக்கல கொடுங்க. உங்களால முடிஞ்சதை கொடுங்க, அதெல்லாம் முடிஞ்சதை செய்யுங்க. நம்மளால என்னெல்லாம் முடியுமோ பைபிளை சொல்றத அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன விஷயத்த நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய விஷயம் வரும்போது அதை உங்களுக்கு லகுவா மாத்தி கொடுத்துருவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. நீ சின்ன விஷயத்தையே செய்யறதுக்கு 1000 தடவை யோசிச்சினா, உணர்வு அடையாம இருந்தினா, பெரிய விஷயம் வரும்போது நீ என்ன பண்ணுவ? ஆபத்துலதான் மாட்டிக்குவேன். ஐயோ நான் அதமானேனே அப்படின்னு தான் சொல்லணும். நீ அதமாக கூடாதுன்னா பேசிக்கா சில விஷயத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு மத்தேயு 5வது அதிகாரத்துல. அந்த பேசிக்கான விஷயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சகோதரன் என்ன பண்ணாதீங்க, சகோதரன் என்ன பண்ணாதீங்க, பகைக்காதீங்க. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 5ல. ஆனா ஃபர்ஸ்ட் எனிமி யார் நமக்கு? என் சகோதரன் தான் எனக்கு முதல் எதிரியே. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு வசனம் தானே பிரதர் சொல்லுது. நான் என்ன பண்ண முடியும்? வசனம் காமிச்சு கொடுக்குது. என்ன காமிச்சு கொடுக்குதுன்னா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நீ உஷாராயிக்கோ. நீ உண்மையா சத்தியமா வாழும் போது அந்த சத்துரு உன்னை விட்டு என்ன பண்ணுவான்? அடுத்துக்குள்ள போவே இல்லையே. நீ உனக்கு இதை தக்க வச்சுக்கிறிய உஷாரா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு. அப்படித்தானே வசனம் இருக்கு. பிசாசு சத்ரு வேறைய சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லல. நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவர் என்ன பண்ணல சொல்ல. பாவத்தை விட்டு விலகி ஓடு சொன்னாரு. பாவத்துக்கிட்ட சொல்லும் போது மட்டும் உன்னை விலகி ஓடுன்றாரு. ஆனா பிசாசு கிட்ட சொல்லும் போது மட்டும் நீங்க எதிர்த்து என்ன பண்ணு, நில்லுன்ற. யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன் இப்படி சொல்றாரு ஆண்டவர்? அப்போ உங்க எண்ணங்கள் உங்க கேரக்டரை வெளிப்படுத்துது. உங்க கேரக்டர்ல சேஞ்ச் உண்டாகல வசனத்தின்படினா, நாமோ நம்ம வாழ்க்கையில குற்றமற்றவர்களா இருக்க முடியாது, குற்றமுள்ளவர்களா தான் இருக்கணும். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. கேரக்டர் சேஞ்ச் ஆகும். உங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு குறை சொல்றதுதான் வேலையை. என்னதான் வேலையா? என்ன சிரிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குறை சொல்றதுதான் வேலை. அப்படி உங்க காதுக்கு வந்ததா, நீங்க குறை சொல்றதை விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை மாத்திக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம ரொம்ப அடி வாங்குவோம், ரொம்ப அடி வாங்க வேண்டியது வரும். இப்போ எண்ணங்கள் நம்மளோட கேரக்டரை வெளிப்படுத்துது. நம்ம கேரக்டரை வசனத்தை வச்சு மாத்திக்கலன்னா, நம்மளோட கேரக்டர் மாறல அப்படின்னா நாம குற்றமற்றவர்களா தான் இருக்கணும். குற்றமுள்ளவர்களா தான் இருக்கணும். குற்றமற்றவர்களா மாற முடியாது. அப்ப அவர் வரும் பொழுது நாம கைவிடப்பட வேண்டிய சூழல். இரண்டாவது விஷயம். அப்போ எடுத்து வாசிங்க யோபு 27:12. இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? கவனிங்க, வீணான எண்ணம், வேஸ்ட். நீ எண்ணி பார்க்கற உங்க கேரக்டரை கொண்டு வர்றது எல்லாமே வேஸ்ட். வீணான எண்ணம் கொண்டு நீங்க என்ன பண்றீங்க? கொண்டிருக்கிறது என்னன்னு யோபு கேக்குறார். அப்போ உங்க எண்ணத்துல நிறைய வேஸ்டேஜ் இருக்கு. நம்முடைய எண்ணத்துல என்ன இருக்கு? நிறைய வேஸ்டேஜ் இருக்கு.
கொஞ்சம் யூசேஜா பாருங்க, எதை உபயோகப்படுத்தணும்னு பாருங்க. வசனம் என்ன சொல்றதுன்னு கவனிங்க. வேஸ்ட்டை போட்டு டம்ப் பண்ணாதீங்க. வேஸ்ட்டை போட்டு டம்ப் பண்ணீங்கன்னா நாளுக்கு நாள் அது என்ன ஆகும்னா நாத்தடிக்க ஆரம்பிக்கும், புழு பிடிக்கும், பூச்சி பிடிக்கும், கெட்டு போகும், நாரி போகும், வீணா போகணும். இப்போ எண்ணங்கள்ல நல்ல விஷயம் என்ன பண்ணுங்க, கொண்டு வசனங்களை வச்சு இந்த வசனங்கள்ல வசனம் சொல்லுது வீணான எண்ணம் கொள்ளக்கூடாது. அப்ப எதனால் வேஸ்ட்னு யோசிக்கணும். இதெல்லாம் வேஸ்டா யோசிக்குது, வேஸ்டா ஒரு காரியத்தை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது வீட்டுல உட்காந்து எண்ணங்கள்ல. அவன் கேரக்டர் அப்படி, இவன் கேரக்டர் இப்படி, இவனோட கேரக்டர் இப்படி. வசனம் சொல்லு முதல்ல நம்ம கேரக்டர் நீ என்ன பண்ணு, சரி பண்ணு. அடுத்தவன் கேரக்டரை பத்தி நீ என்ன பண்ணாத, பேசாத. அடுத்தவன் கேரக்டரை பத்தி நீ பேசினா உன் கேரக்டர் மோசமா போயிடும். விளங்குதுங்களா? இன்னொரு வசந்த வாசிங்க, மார்க் 12:24. உங்களுக்கு தப்பான எண்ணம் ஏன் வருது தெரியுமா? தப்பான எண்ணம் ஏன் வருது தெரியுமா? என்ன ஏன் வருது வேதம் சொல்லுது? வசனத்தை படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாதனாலதான் இந்த தவறான எண்ணமே உங்களுக்கு என்ன பண்ணுது, வேலை. வசனத்தை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே கிடையாது நமக்கு. கடமைக்கு வசனத்தை படிக்கிறது, கடமைக்கு கொண்டு போறது, கடமைக்கு செய்யறது, நம்முடைய ஆத்மாத்துல இருந்து ஒரு குற்றத்தை நீக்கணும்ன்ற ஒரு எண்ணமே நமக்குள்ள உண்டாகுறது. வசனத்தை படிச்சு இந்த வசனம் என் ஆத்மாவை சுத்திகரிக்குது, இந்த வசனம் என் ஆத்மாவை சுத்தம் பண்ணுது, இந்த வசனம் என்ன பண்ணுது, உடன்படிக்கைக்குள்ள கொண்டு போகுது, இந்த வசனம் என்ன மனம் திரும்ப வைக்குது, இந்த வசனம் என்ன பண்ணுது, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துது, இந்த வசனம் என்ன பண்ணுது, விசுவாசிக்க வைக்குது. இந்த வசனம் எனக்குள்ள வந்து எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெரிய விசுவாசமா மாத்துது. இந்த வசனம் எனக்குள்ள வந்து இந்த பெரிய விசுவாசத்தை பூர்ண விசுவாசமா மாத்துது. நம்ம ஒரே விசுவாசத்திலே தான் உட்காந்துருக்கோம். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். வேதத்துல விசுவாசத்தை 3 பிரிச்சு பார்த்தா அது பெரிய விசுவாசமா மாறுது, அதுக்கப்புறம் அது பூர்ண விசுவாசமா மாறுது. அந்த பூர்ண விசுவாசம்னா எதை குறிக்குதுன்னு நமக்கு விளங்கல, நமக்கு விளங்கல. அப்புறம் பெரிய விசுவாசம்னா எதுன்னு நமக்கு என்ன பண்ணல, தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒன்று தான், என்னது, விசுவாசம். வேதத்துல ஏன் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்காரு பெரிய விசுவாசம் சொல்லிட்டு? ஏன் ஆர்டர் வேதத்துல பூர்ண விசுவாசம் கொடுத்து வச்சிருக்காரு? அப்ப எந்த வசனத்தை வச்சு நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்து வரும்போது அது நமக்குள்ள பூர்ணத்தை உண்டு பண்ணுது, ஒரு முழுமையை கொடுக்குது. எல்லாத்தையும் அறகுறைய செய்யாம ஏன் முழுமையா செய்யக்கூடாது? அப்போ வசனத்துக்குள்ள உங்க எண்ணம் போகாதனாலதான் உங்களுடைய எண்ணம் இப்படி இருக்கு, தப்பான எண்ணமா. வசனம் போச்சுன்னா உங்க எண்ணம் என்ன மாறிடுன்னு சொல்றாரு ஆண்டவர், ரைட்டா மாறிட போகுது. அப்போ ஆத்மாவுடைய வேலை என்னன்னா உணர்வை வேலை செய்ய வைக்கணும், எண்ணங்களை வேலை செய்ய வைக்கணும். எண்ணமும் உணர்வும் எதுலதான் இருக்கு, எதுல இருக்கு, ஆத்மால இருக்கு. 3வது காரியம் நினைவுகள். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 6:25 6:5 சாரி. இருதயத்துல இப்ப என்ன இருக்கா, இருதயத்துல என்ன இருக்கு, நினைவுகள். ஃபர்ஸ்ட் இருதயத்துல உணர்வு இருக்குன்னு பார்த்தோம், இருதயத்துல எண்ணங்கள் இருக்குன்னு பாக்குறோம், அப்புறம் இருதயத்துல என்ன இருக்கு, நினைவு. வேதம் சொல்லுது இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கா, நித்தமும். நீ எப்படிதான் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கானா நம்ம செய்யறதெல்லாம் என்னதான் கரெக்ட், நம்ம செய்யறதெல்லாம். ஏன்னா நான் கையில என்னத்த வச்சிருக்கிறேன், நான் கையில என்ன வச்சிருக்கேன். நான் தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் என்ன இது என்ன செய்ய விட மாட்டேங்குது, இதுல ஒரு சாட்சி வேற. பைபிள் என்ன பண்ண விடல, நீ பாவம் செய்யறத பைபிள் வச்சுதான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிற. கட்டளையை மீறுவத நானா சொன்னேன். இப்போ
கட்டளை மீறுவது பாவம். அப்போ உங்களோட நினைவுகள்ல, மனுஷனோட நினைவுகள் என்ன இருக்கா? நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கு. பொல்லாத காரியங்கள். எதெல்லாம் பொல்லாதது? ஆத்மாவுக்கு எதெல்லாம் பொல்லாது? நீங்க மத்த பொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. நம்முடைய ஆத்மாவுக்கு எது பொல்லாதது கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்க, நம்ம ஆத்மாவுக்கு எதுதான் பொல்லாதது? புரியல. பொல்லாப்பும் தெரியுது, நினைவு வார்த்தைலாம் நல்லா தெரியுது. ஆனா அது அர்த்தம் என்ன பண்ண மாட்டேங்குது? எங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? இவ்வளவு வீக்கா தான் இருக்கிறோம் நாங்க. சொல்லுங்களேன், எது பொல்லாப்பு? வசனத்துல கூட என்ன தேடி பாருங்க, எது பொல்லாப்புன்ட்டு. இவனுக்கு பொல்லாப்பு செஞ்சிருக்கிறான் அப்படி எதனா வசனம் இருக்கா? சொல்லுங்களேன். மூத்தவர்கள் யாருன்னா சொல்லுங்களேன், இளையவர்களும் தெரியல. இப்ப யாருன்னா யங்ஸ்டர் கிட்ட வந்து பொல்லாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரா ChatGPT எடுத்துக்குவாங்க, கட்டி அப்படியே 100 ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஆமா தானே? உன் ChatGPT எல்லாம் ஆர்டர் தூக்கி குப்பையில போடுறாரு. எதுல போடுறாரு? பொல்லாப்புனா என்னன்னு வேதத்துல நீ சொல்லி கொடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பொல்லாப்பை விட்டு நல்லா விளங்க முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க வசனத்தை. புரியல. வழியா? வசனம் பொல்லாத வழி. சரி பாப்பா, எடுத்து வசனம். ஆதியாகமம் 8:21. அங்க பலி கொடுக்கும் போது, நான் மனுஷன் நித்தமும் பூமியில் சபிப்பதில்லை, மனுஷன் இறுதி நினைவுகள் அவன் சிறு வயது முதல் வரைக்கும் பொல்லாதா இருக்குது, நான் இப்போ சென்று. அப்போ மனுஷன் எதுக்காக சாபத்தை வாங்கினான்? மனுஷன் எதுக்காக சாபத்தை வாங்கினான்? அப்ப எது பொல்லாப்பு? எது பொல்லாப்பு? அப்போ நம்மளுடைய நினைவுகளை என்ன இருக்க மாட்டேங்குதுன்னா, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படினோன்றது என்னமே நமக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது. இல்ல, நம்ம நினைவுகள்ல வசனத்துக்கு நான் கீழ்ப்படினோம் அப்படின்ற ஒரு காரியமே என்ன பண்ணல, இல்ல. இப்போ சாபம் ஏன் வந்ததுன்னா, அவங்க நினைவுகள் என்னமா இருந்தது? பொல்லாப்பா இருந்தது. அப்ப சாபம் ஏன் வந்ததுன்னு கேட்டா, அவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் உள்ள போய் பாத்தீங்கன்னா, அவங்க அக்கிரமம் மீறுதல் பாவம் செஞ்சிருப்பான். அக்கிரமம் மீறுதல், கட்டளையை மீறுவது பாவம். ஆண்டவர் 3 கட்டளையை கொடுக்குறாரு. அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியில. அந்த கீழ்ப்படாதனால அக்கிரமம், அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள பாத்தீங்கன்னா அக்கிரமம் மீறுதல் பாவம். ஒரு ஒழுங்க சொல்லி கொடுத்தா, ஒழுங்கினமா செய்யறது. ஒரு ஒழுங்க சொல்லி கொடுத்தா, ஆமா, அதுக்கு ஒழுங்குன்றதுக்காக பைபிள்ல என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிரமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிரமம். கிரமத்துக்கு ஆப்போசிட் வர என்ன? அக்கிரமம். அப்போ இந்த கிரமமாய் கொடுக்கப்பட்ட விஷயத்த நீ ஆப்போசிட்டா செய்யறதுனால அதுக்கு பேர் என்ன? அக்கிரமம். நல்லா கவனிங்க. ஒரு கிரமத்துக்கு நீ ஆப்போசிட்டா செய்யறது காரணம் என்ன? அக்கிரமம். அப்போ உங்க நினைவுகள்ல வசனத்துக்கு நான் கீழ்ப்படினோன்ற ஒரு காரியமே இல்லாதனாலதான் உங்க ஆத்மாவில உங்க உள்ளான மனுஷன்ல அந்த நினைவுகள்ல கீழ்ப்படினோன்ற ஒரு காரியம் இல்லாதனாலதான் நம்ம நினைவுகள் எப்படி இருக்கு? நித்தமும் பொல்லாததா இருக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் என்ன சொல்லுவான்?
வசனத்துல இப்படி இருக்கு, நான் என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது. வசனத்துல இப்படி எழுதி இருக்கு, நான் செய்ய முடியாது. இயேசு எதை சொன்னாலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, சொல்லி இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கோட் பண்ணிட்டே காட்டிட்டே இருக்கிறார். அப்போ உங்க இருதயத்துல உங்க நினைவுல வசனத்துக்கு கீழ்ப்படினோன்ற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அந்த காரியம், அந்த வசனம் உன்னை என்ன பண்ண வைக்கும், உன் நினைவுகள்ல பொல்லாததா இருக்க விடாது. அப்போ உன் நினைவுகள் பொல்லாததா இருக்குன்னா வசனத்துக்கு கீழ்ப்படின்ற ஒரு காரியம் உனக்குள்ள இல்லை. நல்லா விளங்கி கொள்ளு. ஆத்மாவை குறிச்சு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆத்மாவில உணர்வு இருக்கு, நினைவு இருக்கு, யோசனை இருக்கு, சாரி எண்ணம் இருக்கு, நினைவு இருக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும், வசனத்தை வச்சு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போது இந்த காரியத்தெல்லாம் வச்சிருக்கிறார். இதெல்லாம் வேலை செய்ய வைக்கணும். இது வேலை செய்யலன்னா மனுஷனுடைய ஆத்மா குற்றமுள்ளதான் இருக்கும். நல்லா கவனிங்க. பியூரிஃபை பண்ணணும், பரிசுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும் ஆத்மாவை. விளங்குதுங்களா? அப்ப அடுத்த வசனம் வாசிங்க. ஏன் நினைவுகள் மத்தேயு 4:9 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 23:7 வாசி. மனுஷன் நினைவு எப்படியோ அவனும், நீ கீழ்ப்படினோம், வசனத்துக்கு கீழ்ப்படினோன்ற உங்க எண்ணத்துல இருந்துச்சுன்னா உங்க நினைவு எப்படி இருக்கும்? எல்லா காரியத்துக்கும், தேவனுடைய காரியத்துக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். அப்போ உங்க ஆத்மா சில காரியங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உன் நினைவுகள்ல வசனத்துக்கு கீழ்ப்படினுன்ற காரியம் இல்லை, எண்ணம் இல்லை, உணர்வு இல்லை. நினைவுகள் உணர்வு எண்ணத்தை தூண்டும், எண்ணம் நினைவுகளை தூண்டும். நல்லா கவனிங்க. இது ஒன்னோட தொடர்ச்சி இருக்குது. அப்போ கீழ்ப்படினோன்ற ஒரு காரியம் நமக்குள்ள, நம்ம நினைவுகள் என்ன பண்ணல, வேலை செய்யும். அடுத்தது காரியம் சிந்தனை. எடுத்து வாசிங்க. லூக்கா 5:22. அப்ப இறுதியில் ஒரு காரியம், இன்னொரு காரியம் என்ன இருக்கு? இன்னொரு காரியம் என்ன? அப்போ ஆத்துமாவை ஆண்டவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாருன்னா, நம்முடைய ஆத்மா எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்முடைய ஆத்மா எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் வழியா, எண்ணங்கள் வழியா, நினைவுகள் வழியா, சிந்தனைகள் வழியா. இதெல்லாம் உங்களுக்குள்ள இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது நமக்கே சில சமயத்துல தெரியாது. நம்முடைய ஆத்மாவோ, நம்ம ஆத்மான்னு சொல்றது, அந்த ஆத்மாவில் என்ன ஃபங்க்ஷன் ஆயிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, உணர்வு, நினைவு, சிந்தனை, நினைவுகள், எண்ணம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? செயல்பட்டு இருக்கு. இந்த நினைவுகள்ல, இந்த எண்ணங்கள்ல, இந்த யோசனைகள்ல, இந்த உணர்வுகள்ல வசனம் போய் வேலை செய்யல அப்படின்னா, வசனங்கள்ல கொண்டு வந்து நீங்க அதை வேலை செய்ய வைக்கல அப்படின்னா நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட முடியாது, நாம பரிசுத்தமா வாழ முடியாது, அப்புறம் குற்றமற்றவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவர் என்னமோ நம்மள குற்றமற்றவர்களா என்ன பண்ணணும், காக்கப்படணும்னு சொல்லிட்டாரு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல. இப்ப அந்த ஆத்மாவில இந்த மாதிரி காரியம்லாம் வேலை செய்யுது. இந்த காரியங்கள்ல நாம சரியா இருக்கிறோமா? நம்முடைய உணர்வு சரியா இருக்கா? நம்முடைய எண்ணம் சரியா இருக்கா? நம்முடைய நினைவுகள் சரியா இருக்கா? நம்முடைய யோசனைகள் சரியா இருக்கா? இதைத்தான் ஆண்டவர் ஆத்மான்னு சொல்றாரு. இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆத்மா, உன் நினைவுகளை சரியா இருப்பா, உன் யோசனைகளை சரியா இருப்பா. தப்பு தப்பா யோசிக்காது, தப்பு தப்பா நினைக்காது. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, மற்றவனை பத்தி நம்ம பேசணும்னா நல்லா என்ன பண்ணலாம், எத்தனை மீட்டருக்கு பேசலாம், பல மீட்டர் தூரத்துக்கு பேசலாம். நம்மளை பத்தி பேசணும்னா பேசுறதுக்கு என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நம்ம எப்போ அவ்வளோ பரிசுத்தம், நம்ம அவ்வளோ பரிசுத்தம். வசனத்துக்குள்ள போய் தேடி பார்த்தா நம்முடைய ஆத்மா அப்படியே ரொம்ப கொடூரமா இருக்கும், கொடூரமா இருக்கும். அப்போ யோசனையை வேலை செய்ய வைக்கிறது இல்லை, சிந்தனையை வேலை செய்ய வைக்கிறது இல்லை, நினைவுகளை வேலை செய்ய வைக்கிறது இல்லை, எண்ணங்களை வேலை செய்ய வைக்கிறது இல்லை,
உணர்வுகளை வேலை செய்யறது. மொத்தம் இந்த ஆத்மாவில் ஆண்டவர் 7 படியை வச்சிருக்கிறார். எத்தனை ஸ்டெப் வச்சிருக்காரு? 7 படியை வச்சிருக்கிறார். இப்ப எத்தனை படி நம்ம பார்த்துருக்கோம்? எத்தனை படி பார்த்துருக்கோம்? ஒரு டைம் இல்லை, என்ன பண்றது? அப்போ சிந்தனையில நம்முடைய வீணர் ஆகக்கூடாது. சிந்தனை என்ன ஆகக்கூடாது? வசனம் சொல்லுது, நீங்க சிந்தனை என்ன ஆனீங்களா? வீணர் ஆகணும். வேஸ்டா போயிட்டீங்க. நீங்க நீங்க ரொம்ப ஞானமா சிந்திக்கிறீங்க இல்லையா? நான் சிந்திக்க ரொம்ப ஞானமா சிந்திச்சுதான் நான் வந்து செயல்படுறேன். சிந்தனை நீங்க என்ன ஆனீங்களா? வீணர் ஆயும் போது. இப்ப வசனம் ஏதோ சிந்திக்க சொல்லுது. நீதிமொழிகள் 30-32 எடுத்து வாசி. என்ன பண்ணா? இன்னொரு தடவை வசனம் சத்தமா வாசிங்க சிஸ்டர். கவனிங்க, உங்களோட சிந்தனையில என்னவா இருக்குன்னா, மேட்டிமையினால் பைத்தியமாய் நடந்து துர்சுந்தரனாய் இருந்தாயானால் கையினால் என்ன பண்ணு? இந்த துர்சிந்தனை வந்து, துர்சிந்தனைக்கு முன்னாடி காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்டிமையானதுனால். அப்போ தப்பான சிந்தனை எதனால உனக்கு உண்டாகுதுன்னா, எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு எல்லாம் மேட்டிமை. இந்த மேட்டிமை வந்துட்டாலே நீ எப்படி நடக்கிறன்னு உனக்கு தெரியல. நான் சொல்றேன், ஆனா பைபிள் சொல்லுது நீ எப்படி நடக்கிறன்னா பைத்தியமாய். எப்படி நடக்கிற? மேட்டிமை வந்தாலே நீ எப்படி நடப்ப? மேட்டிமை வந்தாலே நீ என்ன பண்ற? மேட்டிமை வந்தாலே நீ பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை என்ன பண்ணுது? துர்சுந்தரனாய் இருந்தாயானால் கையினால் என்ன பண்ணு? முடிஞ்ச வரைக்கும் உன் சிந்தனையில என்ன பண்ணாத, என்ன பண்ணாத குற்றத்தை கொண்டு வந்துடாது. அதுக்கு பெட்டர் நான் சொல்லல, என்ன சொல்லியிருக்கு? போதுமான வரைக்கும் எதை பேசு? நலமானவைகளை பேசு. அப்போ உன் சிந்தனையில நலமானவைகள் இருந்தா தானே நல்லதை பேச முடியும். உன் சிந்தனையில என்ன இருக்கு அதைத்தான் நீ பேசிட்டு. இருதயத்தை நிறைவினால், அப்ப உன் இருதயத்துல உன் சிந்தனையில என்ன இருக்கோ அதைத்தான் நீ என்ன பண்ற? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிட்டு. ஒரு பழமொழி இருக்கு, நான் யாரால கேட்டேன்னா, இல்ல அது வேற மாதிரி சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுங்க, கரெக்டா சொல்றாங்க. நான் யாரால கேட்டேன்னா, அப்ப பைபிள் சொல்லுது நீ கிடவானா என்ன பண்ணு? கைய வாயத்திலிருந்து மூடா, வாய கையால மூடா. என்ன பண்ணு? அங்க என்ன போட்டிருக்கு? ஏன்னா தப்பு தப்பா பண்ணக்கூடாதுல்ல. பைபிள் எப்படி போட்டிருக்கோம் அதுதான் பண்ணணும். கையால் என்ன பண்ணுவோம்? வாய. நீ பேச 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 உன் சிந்தனையில என்ன இருக்குன்றது உன்னை நீயே காமிச்சு கொடுத்துட்டு இருக்க. யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? ஆண்டவருக்கு. உன் சிந்தனை என்ன இருக்கு, நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நீயே காமிச்சு கொடுத்துட்டு இருக்க. நீ பேச 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 உன் சிந்தனை என்ன உண்டாயிருக்குன்னு பைபிள் தெரிஞ்சவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால்தான் பரிசேயர் சதுசேயர் வரும்போது ஏசு என்ன கேட்கிறாரு? நீங்க பொல்லாதவைகளை சிந்திக்கிறது. ஏன் பொல்லாதவரை சிந்திச்சுட்டு வர? நீ அவர் 2 வார்த்தை பேசுறாங்க, ஏசுக்கு தெரிஞ்சிருது. ஏசு சொல்ற நீ என்ன பண்ற? பொல்லாத சிந்தனை கொண்டு இருக்கிற. உன் இதயத்துல பொல்லாத சிந்தனை கொண்டு இருக்க ஏசு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு? அவர் இந்த வார்த்தை சொன்னது உடனே என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி உன் சிந்தனை என்ன இருக்குன்றத எது சொல்லிடும்? எது சொல்லிடும்? உன் வாய் சொல்லிடும். பெட்டர் நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? கையால மாட்டிக்காம இருக்கிறது ஒரு பக்கம், குற்றவாளியா மாறாம இருக்கிறது இன்னொரு. நீ வாயை மூடிட்டீங்கன்னா குற்றத்துல இருந்து தப்பிக்கலாம்.
வாயை மூடலன்னா பாவம் உன்னை என்ன பண்ணும்? ஆட்கொள்ளும். பாவத்தின் சம்பளம் உனக்கு மரணத்தை உண்டாக்கும். மாற்றமே கிடையாது. சமாதானத்தின் தேவன் தாமே வரும்பொழுது குற்றமுள்ளவனா இருந்து நாம கைவிடப்படுவோம். இந்த வசனம் எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 23ஆவது அதிகாரத்துல இருக்கு. இருக்கா? அப்ப எதுலதான் இருக்கு? வெளிப்படுத்தல் 22க்குள்ளதான் இருக்கு. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிந்தனை வீணர் ஆகாம நம்முடைய கையால வாயை மூடிட்டு இருக்குது. நமக்கு நீ என்ன சிந்திக்கிறன்னு வாய் கண்டாமே காமிச்சு கொடுத்தோம். வாய் அடக்கத்துக்கு யாராலையும் முடியாது. மனசு அடக்கத்துக்கு வாயால முடியாது. எப்படி ஆனாலும் நீ மாட்டிக்குவ லாக். சில பேரை நான் சில சமயம் சொல்லுவேன், நீ வாயை மூடு பேசாத அப்படின்னு நான் சில பேரை சொல்லியிருக்கேன். ஏன்? நீ என்கிட்ட தானே வாங்கிட்டு வந்து மாட்டிக்குவேன். அதனால என்ன பண்ற? வாயை மூடிட்டு போ. உன் சிந்தனை என்ன இருக்கு? நீ என்ன யோசிச்சிருக்கிற? நீ என்ன சிந்திச்சுட்டு இருக்கிற? உன் வாயை காமிச்சு கொடுத்துற. உனக்கு ஏசு கிட்ட காமிச்சு கொடுத்த மாதிரி வசனம் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்கிரீன் மாதிரி. வசனத்தை நீங்க எவ்வளவு இடத்துல நிரப்பி வச்சிருக்கீங்களோ மனுஷனை பார்க்கும்போது அவன் பேசும்போது ஸ்கிரீன் போட்டு காமிச்சிடும். இவன் இந்த நிலைமை தான். இந்த வசனத்துக்கு மிஞ்சி அவன் கிடையவே கிடையாது. இந்த வசனத்துக்குள்ள அவன் லாக்காய் உட்காந்துருக்கான். என்ன வசனத்துக்குள்ள? அவன் பேசுறதே கண்டுபிடிச்சலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். சிந்தனை வீணர் ஆகக்கூடாது. 5வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசனை. ஆத்மால செயல்படுறது 5வது காரியம் என்னது? யோசனை. 6வது காரியம் ஆலோசனை. ஆலோசனை ஒரு காரியம் இருக்கு நம்முடைய ஆத்மால. 7வது காரியம் சித்தம். சித்தம்ன்றது முடிவு. என்ன ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்யணும் ஆத்மாவை தான் முடிவு எடுக்கணும். ஆவி ஒரு காரியத்தை செய்யணும் ஆத்மாவை தான் முடிவு எடுக்கணும். அதுதான் சித்தம்னு சொல்லுவோம். பைபிள் அதான் என்னன்னு சொல்லுது? பைபிள் சித்தம். நீ ஆத்மாவில முடிவெடுக்கிற விஷயம் தான் என்ன? சித்தம். சித்தம் உண்டு. நான் டிசிஷன் எடுத்துட்டேன், நீ என்ன பண்ணு? சுத்தமா டேக் டிசிஷன். அப்ப சித்தம்ன்றது உன் ஆத்மாவில முடிவெடுக்கிறது. அதாவது உன் உணர்வை தாண்டி, உன் எண்ணத்தை தாண்டி, உன் நினைவுகளை தாண்டி, உன் சிந்தனையை தாண்டி, உன் யோசனையை தாண்டி, உன்னோட ஆலோசனையை தாண்டி சித்தம் கொண்டிருக்கிற 7 காரியம் ஆத்மால நடக்குது. இந்த 7 காரியத்தையும் நீ சரியா உன் ஆத்மாவில பாதுகாத்து கொண்டினா உன் ஆத்மா சுத்தம் உள்ளதா இருக்கும், குற்றமற்றதா இருக்கும். அப்ப பைபிளை வாசிக்கும் போது நான் என்னத்தெல்லாம் எண்ணி பார்க்கணும், நான் என்னத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும், நான் என்னத்தெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும், நான் என்னத்தெல்லாம் யோசனை பண்ணணும், நான் எந்த விஷயத்தெல்லாம் உணர்வு அடையணும், நான் எந்த வசனத்தை என் மனசுக்குள்ள ஆலோசனை பண்ணிக்கணும், இந்த வசனத்தை வச்சுதான் நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியம் உங்க ஆத்மாவில ஃபங்க்ஷன் ஆகலைன்னா, செயல்படலைன்னா நாம் குற்றமற்றவர்களா இருக்க முடியாது. குற்றமுள்ளவர்களா தான் இருக்கணும். விளங்குதுங்களா? அப்போ ஆத்மாவில ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உணர்வு தான் ஆத்மா, உங்களுடைய எண்ணம் தான் ஆத்மா, உங்க நினைவுகள் தான் ஆத்மா, உங்களுடைய சிந்தனை தான் ஆத்மா, உங்க யோசனை தான் உங்க ஆத்மா. நீங்க மனசுக்குள்ள பேசிக்கிறீங்க இல்லையா, ஆலோசனை பண்றீங்க இல்லையா, அதுதான் ஆத்மா. நீ மற்ற மனுஷனோட ஆலோசனை பண்றது இல்ல, உங்க ஆத்மாவுக்குள்ள ஆலோசனை பண்றீங்க. இவனை இப்படி பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணா எப்படி இருக்கும், மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க இல்லையா, அது ஆலோசனை. அது ஆத்மாவில் நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் முடிவெடுக்கு. இந்த 7 காரியமும் உங்க ஆத்மாவில செயல்படுகிற விஷயம். அப்போ ஆத்மானா இந்த 7 காரியம் தான். பைபிள் சொல்லி கொடுக்கிற ஆத்மா எதுனா இந்த 7 காரியம். கை காலு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் இருந்துச்சுன்னா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஏன்னா உள்ளான மனுஷன் சொல்றீங்களா, இப்ப புறமான மனுஷனா என்னெல்லாம் இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப உள்ளான மனுஷனுக்கு என்ன இருக்கு? கை கால்லாம் இருக்கா? அது எனக்கு தெரியும். புதிய மனுஷன் ஒருத்தர் இருக்குது, அதுக்கு கை கால்லாம் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல, உண்மையிலே தெரியாது. இப்போ உள்ளான மனுஷன் சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவில, அந்த இருதயத்துல, அந்த உள்ளத்துல இந்த 7 காரியத்தையும் சரியா சீர்படுத்தி வைப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் என்னது? இந்த வேர்.
இந்த வசனங்களை எடுத்துட்டு போய் உன்னுடைய ஆவியில, உன் ஆத்மால, உன் சரீரத்துல செட் பண்ணணும். வசனத்தை எடுத்து வைக்கணும். வசனத்தை எல்லா வசனத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க வச்சீங்கன்னா சொன்ன மாதிரிதான் கிட்னி ஆபரேஷன் போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வந்த கதையா. கிட்னி ஆபரேஷனுக்கு போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் செய்யவே முடியாது. நீங்க சிம்பிளா தான் ஒண்ணு பண்ணணும். அதை பண்ணா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு? வழிநடத்து. நம்ம இப்ப இன்னைக்கு பேசிக்கான விஷயத்தெல்லாம் கேட்டோம். பிரதர், என் எண்ணங்கள் இருக்கு, எனக்கு எண்ணங்கள்லாம் என்னன்னு தெரியுது, யோசனை என்னன்னு தெரியுது, நினைவுகள்லாம் என்னன்னு தெரியுது. நான் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்க பாரு. நான் பைபிள்ல போய் பார்த்து கத்துக்கணும். நான் என்ன பண்ணணும்? நீ பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவரிடத்தை கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் இதை நான் கத்துக்கணும், நீங்க சகல சத்தியத்துக்கு வழி நடத்துன்னு சொன்னீங்களே, என்ன இப்ப வழி நடத்துங்க சொல்லி கேளுங்க. இது என் சரீரத்துக்கு சொல்லுதா, என் ஆத்மாவுக்கு சொல்லுதா, இது என் ஆவிக்கு சொல்லுதா? அவரை கொஸ்டின் பண்ணுங்க. ஆண்டவரை கேள்வியே கேட்கறது இல்லை, உங்க தேவைகளை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வீட்டுல கஷ்டமா இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இப்ப பீரோ இல்ல, அடுத்த மாசம் கல்யாணம் வருது, அதுக்கு செலவு இருக்கு, இந்த பொண்ணுக்கு நான் இதை பண்ணணும், அதோட செலவு இருக்கு. இதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறீங்களா ஆண்டவர்? இல்ல உங்க ஜபத்துல கேட்கறீங்களா? இந்த 7 காரியம் தான் ஆத்மான ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறாரு. இந்த 7 காரியத்தையும் எப்படி ஆத்மால வேலை செய்யுதுன்ற காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கா? எந்த காரியத்தை எடுத்தாலும், பைபிள் நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் முதல்ல அந்த காரியத்தை என் ஆத்மாவுக்கா, என் ஆவிக்கா, என் சரீரத்துக்கா பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சொன்னா, பிதா உன் சரீரத்தை பத்தி கேள்வி கேட்பார், இயேசு உன் ஆத்மாவை குறிச்சு கேள்வி கேட்பாரு, பரிசுத்த ஆவியின் ஆவியை குறிச்சு கேள்வி கேட்பார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க அதுக்குதான் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து நீங்க சொல்லலாம், அப்ப பிதா ஆத்மாவை பத்தி கேட்கவே மாட்டாரா, அவருக்கு அக்கறையே இல்லையா? இந்த கேள்விதான் உங்களுக்கு வரும். அப்ப ஆவியானவருக்கு அவங்க ஆத்மா குறிச்சுன்னா அக்கறை இல்லையா? இந்த கேள்விலாம் வரும். ஆனா முதல்ல உன் சரீரத்தை குறித்து கேள்வி கேட்க போறது யார் தான்? பிதாதான். உன் ஆத்மாவை குறிச்சு கேள்வி கேட்க போறது யார் தான்? இயேசுதான். அதுக்கு அப்புறம் தான் அவர் மற்ற கேள்வி உன்னை கேட்பாரு, உன் சரீரத்தை குறித்தோ உன் ஆவியை குறிச்சோ. முதல் கேள்வி இயேசுவோட கேள்வி எதை குறிச்சுதான் இருக்கும்? உன் ஆத்மாவை குறிச்சுதான் இருக்கும். ஆவியானவர் முதல் கேள்வி யாரும் எதை பத்தி தான் இருக்கும்? உன் ஆவியை குறிச்சு தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அவர் எதை பத்தி கேள்வி கேட்பாரு? உன் ஆத்மாவை குறிச்சோ உன் சரீரத்தை குறிச்சோ ஆவியானவர் கேட்பார். ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 பேருக்கும் இதுதான். பிதா சரீரத்துக்கு கேள்வி கேட்பாரு, குமாரன் உன்னுடைய ஆத்மாவுக்கு கேள்வி கேட்பாரு, உன்னுடைய ஆவியானவர் கேள்வி கேட்பாரு. நம்முடைய சரீரம் மண்ணினால ஆனது, மண்ணுக்கே போயிடும். நம்முடைய ஆத்மா தண்ணீர்னால உண்டாக்கப்பட்டது, அது என்ன பண்ணும்? பாதாளத்துக்கு அடியில போய் ரெஸ்ட் இன் பீஸ்ல இருக்கும். நம்முடைய ஆவி தேவன் தந்தது, தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன பண்ணுது? ஏன்னா அது ஆவியின் உலகம், அது ஸ்பிரிட் காட். சோ அது ஆவியின் உலகம். நம்மளுடைய ஆவி எங்க போயிடுது? அப்ப நம்ம ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது, மண்ணு சரீரம் மண்ணுக்கு போயிடுது. நம்முடைய ஆத்மா எங்க போகுது? யோனா சொல்றான், பாதாளத்தை பத்தி பேசும்போது யோனா எதை பத்தி பேசுறான்? சமுத்திரத்துக்கு அடியில போனதுக்கு அப்புறம் தான் பாதாளத்தை பத்தி பேசுறான். அப்ப பாதாளன்ற விஷயம் எங்க இருக்கு? சமுத்திரத்துக்கு அடியில. கீழான பரதேசிக்குள்ள மனுஷன் எங்க போறான்? தங்குறாங்க. அப்ப ஜலத்துக்கு வழியா போய் அங்க தங்குறான். ஜலத்துக்கு கீழே தான் அவன் இருக்கிறான். அவன் ஆத்மா அங்கதான் தங்குது, அங்கதான் விடப்படுது. நம்ம செத்தனா நம்ம ஆத்மா ஜலத்துக்கு கீழே, சமுத்திரத்துக்கு கீழே பாலம் இருக்கு, அங்க பரதேசி இருக்கு, அங்க கீழே விடப்படுது. நம்முடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. நம்முடைய சரீரம் ஆண்டவர் பகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறார். அதை அறியும்படி அறிவடையுது. அறிவு உள்ளவர்களா மாறுங்க. சும்மா அறிவு அறிவு அறிவுன்னு சொல்லும் போது உலகத்தோட கம்பேர் பண்ணி உலக அறிவு நமக்கு வேஸ்ட். உலக அறிவு என்ன பண்ணும்? அறிவு இருபாப்பா தான் தரம் சொல்லி போட்டிருக்க பிரதர். அப்ப இருபாப்பா அடையணுமா? நாங்க
அறிவு இருமாப்பு அடையணுன்றது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு. நீ அறிவை தீட்டுறதை பொறுத்துதான் இருக்கு. அது இருமாப்பு அடைகிறதா இல்ல இருமாப்பு அடையாம இருக்கு. நீ தீட்டவே மாட்ட, அப்புறம் எப்படி வெட்டும்? எப்படி 4:12 எடுத்து வாசிங்க, கடைசியா ஒரு வசனத்தை முடிக்க. ம் 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 கவனிங்க, இங்க ஆவி ஆத்மா சரீரம் 3 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 காரியத்தையும் வசனம் என்ற இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் கணுக்க என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? அறுக்குதான். அப்ப கெட்ட காரியங்களை எல்லாம் வசனம் போய் என்ன பண்ணுது? அறுக்குது. யோசனையும் நினைவுகளையும் ஆத்மாவையும் இது என்ன பண்ணுது? போய் வசனம் போய் அறுக்குது. அப்ப பொல்லாத சிந்தனை, பொல்லாத யோசனை, பொல்லாத நினைவுகள், துர்சிந்தனைகள் இதையெல்லாம் அறுக்கணும்னா எதை உள்ள கொண்டு போகணும்? வசனத்தை உள்ள கொண்டு போகணும். வசனத்தை அவனுடைய கொண்டு இதயத்தை கொண்டு போய் உள்ள வச்சு அதை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா தீட்டி அதை அறுக்கணும். நீ மொக்கையாக வச்சிருந்தீங்கன்னா கத்திய, வசனத்தை மொக்கையாக வச்சிருந்தீங்கன்னா அறிவு இருமாப்பு தான் அடையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வசனத்தை என்ன பண்ணணும்? தீட்டணும். தீட்டினா என்ன வரும்? நெருப்பு வரும். தீட்டினா நெருப்பு வருமா வராதா? வராதா? வசனம் தீட்டினா என்ன வரும்? நெருப்பு வரும். இயேசு வசனம் சொல்லும் போது எம்மா சீஷர்கள் இருதயம் என்ன ஆச்சு? எங்க வந்தது நெருப்பு? எங்க வந்தது நெருப்பு? ஆதியில வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவன் இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து. இயேசுவாகி அந்த வார்த்தை தேவன் அவர் காதல அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அது போய் தீட்டும் பொழுது அவனுக்குள்ள என்ன ஆச்சு? என்ன வந்துச்சு? நீ தீட்டி அந்த தவறான காரியத்தை வெட்டு, நெருப்பு வரும். நீ பலி செலுத்து, தேவனோடு என்ன ஆகு? ஒப்புரவா. அப்படின்னா உன் ஆத்மாவை குற்றமற்றதா காக்கணும்னா இந்த 7 காரியத்துல உன்னுடைய எண்ணங்களை, உன் நினைவுகளை, ஒரு சிந்தனைகள்ல பொல்லாத காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதை பத்தி யோசிக்க கூடாது, அதை பத்தி சிந்திக்க கூடாது. மற்றவருடைய காரியங்களை பத்தி நீ பேசவே கூடாது. அப்படி பேச கையால் என்ன பண்ணுவாய? விளங்குதுங்களா? இதெல்லாம் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்தினோம், குற்றமற்றவர்களா மாத்தினோம். நீ குற்றம் உள்ளவனா இருந்தீனா பைபிள் சொல்லுது, எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாத, கேட்காத. அப்படி கேட்டினா உங்க வேலைக்காரன் கூட ஒண்ணு என்ன பண்ணுவான்? திட்டுதை நீ கேள்விப்பட வேண்டியது இருக்கு. வேலைக்காரன் கூட ஒரு திட்டுறத கேள்விப்பட வேண்டியது. ஸோ போதுமான வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். எண்ணங்கள்ல, யோசனைகளை, சிந்தனைகளை, நினைவுகளை, உணர்வுகளை, ஆலோசனைகளை, சித்தத்துல இந்த 7 காரியத்துல இந்த 7 காரியம் தான் உங்க ஆத்மா. இந்த 7 காரியம் தான் உங்க ஆத்மா. வேதம் சொல்லக்கூடிய ஆத்மா இதான். இதுக்கு மீறி மிஞ்சி எதுவுமே இந்த ஆத்மான்னு சொல்லி நம்ம சேர்க்க முடியாது. வேதம் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இந்த 7 காரியத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கு. இதான் ஆத்மா. உன் ஆத்மா இதான் வேலை செய்யும். உன் ஆத்மா இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்மா எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த காரியத்தை செய்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரியத்துல நம்ம சரியா வேலை செய்யணும். அப்படிதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம என்ன பண்ணலாம்? இப்ப ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே ஆத்மாவுடைய காரியம் என்ன என்று நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட நீங்கள் ஆத்மானா என்ன என்ற காரியங்கள் வசனங்கள் நிமித்தம் எங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கீங்க. ஆத்மானா நீங்க மறுபெயர் இருதயம்னு கொடுத்திருக்கீங்க, மனதுன்னு கொடுத்திருக்கீங்க ஆண்டவர், உள்ளம்னு கொடுத்திருக்கீங்க ஆண்டவர். அதோட சம்பந்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் உணர்வுன்ற காரியம், எண்ணம்ன்ற காரியம், நினைவுன்ற காரியம், சிந்தனைன்ற காரியம், யோசனை என்ற காரியம், ஆலோசனை என்ற காரியம், சித்தம் என்ற ஒரு காரியம். இந்த 7 காரியங்கள் கர்த்தாவே என் ஆத்மாவை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவர். இந்த 7 காரியத்திலும் தகப்பனே
நான் பூர்ணமுள்ளவனாய் அதை சரியா ஞானமாய் செயல்படுத்த நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருந்ததை தாரான். நாங்கள் இந்த காரியங்களை உணர்ந்து எங்க எண்ணங்கள்ல, எங்கள் நினைவுகள்ல, எங்கள் யோசனைகளை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் ஆலோசனைகளை, உங்களுடைய வசனங்களை நாங்கள் கொண்டு வந்து எங்களுடைய சித்தம் உங்களுடைய வசனத்தை சார்ந்ததா இருந்து எங்களுக்குள்ள வெளிப்படக்கூடிய காரியம் வசனமாக இருக்க கிருபை பாராட்டும். இந்த வார்த்தை எங்களை ஆட்கொள்ளட்ட மாட்டோம் ஆண்டவரே. இது நாங்கள் எங்களுடைய எண்ணங்களில் கட்டாத இதெல்லாம் நாங்கள் செய்து கடினமா இருக்கிறது என்ற உணர்வு இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை பரிசுத்தம் ஆக்குவாரா என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை பரிசுத்தம் ஆக்குறீங்க. அதுக்கான சாட்சியின் புஸ்தகத்தை கொடுத்துருக்கீங்க. அதற்கான காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நீங்க கொடுத்துறீங்க. இந்த வேதத்தை ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரை? என்னுடைய ஆவியும் என் ஆத்மாவையும் என் சரீரத்தையும் நான் சரி பார்த்து கொள்ளத்தான் ஆண்டவரை கொடுத்துருக்கீங்க. நான் ஏனோ தானோ என்ற வேதத்தை வாசிக்காம, ஏதோ கடமைக்கு என்று வாசிக்காம, பொறுப்பற்றவனா இல்லாம வாசிக்காம, நான் பொறுப்புள்ளவனாக மாறி இந்த வசனத்தை வாசிச்சு இது என் ஆத்மாவுக்கு உகந்ததா இருக்குதுன்னு சொல்லி நான் என் ஆத்மாவுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்த எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். கேட்ட காரியங்களை வெறுமையாய் போகாதபடிக்கு என் ஆத்மாவை நான் பலப்படுத்த இந்த வசனம் என்னை தாங்கட்டும் ஆண்டவர். பொறுப்பேற்றிக் கொள்ளும் முறையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் கட்டளை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை இந்த 7 காரியங்களை எங்கள் ஆத்மாவில நாங்கள் சரி செஞ்சு கொண்டு எங்களுடைய ஆத்மா குற்றமற்றதா இருக்கும்படி எங்களை காத்துக்கொள்ள நீர் வரும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களா இருக்கணும் ஆண்டவர். எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க பயிர். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.